ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக வாசல் முழுக்க, வீடு முழுக்க தீபம் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சிருப்பீங்க. சில இடங்களில் அந்த சொக்கப்பானை கிடைக்கும் பாருங்கள். இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய இடத்துல அந்த குட்டி குட்டி பசங்க, பெரியவங்க எல்லாருமே அந்த சொக்கப்பானை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அது கொளுத்துறது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுலேருந்து வர பொறி பொறி பொரியாக அப்படி அந்த நெருப்பு வர்றது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு டைம் செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணுறது தான். அது பழக்கமுள்ளவங்க செஞ்சுருப்பாங்க. நான் அந்த உண்டியல் பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 உண்டியல் எடுத்துக்க சொன்னாங்க. மண்ணாலான உண்டியல்னால் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. மண் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. அந்த உண்டியல் வந்துட்டு அது வந்து இந்த திருவிழா காலங்களில் கிடைக்கும். பட் நம்ம நினைக்கிற நேரம் கிடைக்காது இல்லையா? அதனால் ஒரு பழைய உண்டியல் எடுத்துக்கிட்டேன். ஒரு உண்டியல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 321 அப்படிங்கிறது வந்து கடன் குறைய அப்படின்றதுக்காக, அதாவது 321 கடன் வந்து படிப்படியாக குறையணும் அப்படின்னு வேண்டி வந்து ஒரு உண்டியலும், செல்வம் வளம் பெருக அப்படின்ற ஒரு உண்டியலும் 2 எடுத்துக்க சொன்னாங்க. 321 321 வந்து கடன் குறைய, செல்வ வளம் பெருக அப்படிங்கிறது வந்து 123 அப்படியே 1 2 3 அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்க சொன்னாங்க. நமக்கு பழைய ஒரு உண்டியல் கிடையாது, அது ஒரு பாக்ஸு. இது வந்து நான் வந்து அதோடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு 17-18 வருஷம் இருக்கும் அந்த பாக்ஸுக்கான வயசு. நான் இதில் தான் காசு போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து செல்வம் வளம் பெருக அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் நிறைய காசு பிடிக்குமா, அதனால் வந்து இது உண்டியலாக வச்சுருக்கேன். இது ஒரு எப்படி சொல்கிறது, ராசியான ஒரு டப்பா. ஸோ அதனால் வந்துட்டு எப்பொழுதுமே அதில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். யாரும் கிண்டல் பண்ண வேண்டாம். இது வந்து டெய்லியும் நம்ம சஷ்டி கவசம் படிச்சுட்டு உடனே வந்துட்டு அதில் காசு போடணும். இன்னும் வந்து ஒரு 3 days தான் இருக்குது. 6ஆம் தேதியோடு முடியுது. கண்டிப்பாக உங்கள் முன்னாடி தான் இந்த உண்டியல் காசை நான் கவுண்ட் பண்ணுவேன். உங்களை வச்சுக்கிட்டே நான் கவுண்ட் பண்ணுறேன். அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபத்துலேருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அங்கேருந்து எனக்கு அப்படியே ஷேர் பண்ணாங்க லைவாகவே. ஆனால் டைம் ஆகிட்டு தான் நான் இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக டைம் ஆகிருக்கும். நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் பெற்ற இன்பம் உங்களுக்கும் அதை கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சும்மா செல்வா. தேங்க்யூ.